எஸ்பி மீடியா கலாட்டா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேச போகிறது ஒரு வைரலான நியூஸ். இதுக்கு நான் எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு பொண்ணாகட்டும் இல்லை ஒவ்வொருத்தவங்களாகட்டும் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னோட முக்கியம். சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி. ஒரு ஸ்பைடர் பின்ன அது போய்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண அதோட பிரைட்னஸ் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நம்ம எங்கே நிறுத்தணும், எப்படி நிறுத்தணுங்கிறது நமக்கு தான் தெரியணும். இப்போ இருக்கிற இதில் வந்து டிக்டாக், பப்ஜி, மோமோ சேலஞ்ச் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம 10 தடவைக்கு 100 தடவை யோசிச்சதுக்கு அப்புறம் தான் செய்ய ஆரம்பிக்கணும். டிக்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால சின்ன வயசு 6 வயசு குழந்தை எதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாலோ அது எல்லாத்தையுமே பார்த்து அது மனசில் ஆழமாக பதிஞ்சு பின்னால் யூஸ் ஆக போகுது. ஸோ அந்த மூலிமா அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு வெஞ்சன்ஸ் வந்துட்டு அது பின்னால் அவங்கள தான் அஃபெக்ட் பண்ணுறது இல்லாமல் சொசைட்டியும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பப்ஜி. இப்போ சும்மா டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கான ஒரே விஷயம் என்னது அப்படின்னா பப்ஜி, மோமோ சேலஞ்ச், ப்ளூ வேல் இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இதையெல்லாம் வந்துட்டு நம்ம நிறைய நேரம் செலவிடுறங்காட்டி முக்கியமான செலவிட வேண்டிய நேரங்கள் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், முகநூல் இதில் நம்ம தேவையில்லாத ஃபோட்டோஸ் போடுறங்காட்டி அடுத்தவனுக்கு அது நம்ம அதை பார்க்குறப்ப ஒரு 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 ஃபீலிங் வர அப்போ அவன் அதை கமெண்ட் பண்ணுறது, லைக் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. ஒரு ஃபோட்டோ போடுறதுக்கு முன்னால் ஒரு தடவைக்கு 1000 தடவை நம்ம அதை யோசிக்கணும். இது போட்டால் இது கரெக்டாக இருக்குமா, இதில் ஏதாவது தப்பு இருக்கான்னு நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் தான் யோசிக்கணுமே இல்லையோ. போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் வர கமெண்ட்ஸை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ இப்போ ஒருத்தர் கூட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு அவர் யார் என்னன்னு தெரிஞ்சுக்காமல் அவர்கிட்ட பேசுறது, அவரை போய் பார்க்குறது இதெல்லாம் நமக்கு வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் 4 பேர்கிட்ட நாங்கள் பேசுகிறோம், பழகுறோம். இது மூலிமா நாங்கள் எங்கள் சொசைட்டியை நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறோம். இருக்கிற சொசைட்டியை நம்ம காப்பாற்றுறதுக்கே நமக்கு நேரம் கரெக்டாக இருக்குது. இதில் எதுக்கு மற்ற சொசைட்டியை நம்ம தேவையில்லாமல் நம்ம தலையில் போட்டு பிரச்சனையை உருவாக்கி அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறதுக்கு தான் சோஷியல் மீடியா இருக்குது. ஆனால் அதே விஷயத்து மூலிமா நம்ம பிரச்சனையில் மாற்றுறது சோஷியல் மீடியா கிடையாது. அப்புறம் நம்ம போடுற போஸ்ட்னால அந்த வல்காரிட்டியான பிக்சர்ஸ்னால மற்றவன் அதை பார்த்து கமெண்ட் பண்ணுறதுனால அவன் அப்படி பண்ணுறான்னு மட்டுமே சொல்கிறமே ஒழிய அதை ஏன் நம்ம போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எல்லா பொண்ணுங்களும் இங்கே யோசிக்கணும். எல்லா பசங்களுக்கும் ஒரு விஷயம் என்னது அப்படின்னா, உங்கள் அக்காவோ உங்கள் அம்மாவோ உங்கள் தங்கச்சியோ இந்த இடத்துல இருந்தால் அதே மாதிரி போஸ்ட் போட்டிருந்தா நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல. இப்படி போடாதேங்கிறத வந்து பிசியில் தான் நீங்கள் சொல்லணுமே ஒழிய பப்ளிக் கமெண்ட்ஸில் போடாதீங்க. இது அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லை, பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு பாதிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நிஜ வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன விஷயம். ஆனால் இது வந்து வெளியில் வராத ஒரு விஷயம். ஒரு 21 வயசு பொண்ணு ரோட்டில் அவளோட காலேஜை முடிச்சுட்டு நடந்து போகிற டைமில் யாரோ தெரியாத முகம் தெரியாத 4 பேர் அவளோட ஷாலால் அவளோட தலையை இழுத்துட்டு போய் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. 2 நாள் கழிச்சு அந்த ஷாலை விளக்குறப்ப தான் தெரிஞ்சிருக்கு அதை இழுத்துட்டு போனதே அவளோட சொந்த அண்ணா அப்படிங்கிறது. இதை பார்த்து அந்த அண்ணானால் தாங்கிக்க முடியாமல் தன்னை தானே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அவன் முன் வந்திருக்கான். இது அவன் வீட்டுக்குள்ளேயே நடந்தப்போ அவன் சூசைட் லெவலுக்கு போயிருக்கான். அதே மாதிரி அடுத்தவங்க வீட்டில் நடக்கும்போது எல்லாருக்கும் இப்படி தான் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ்க்கும் மதிப்பு கொடுக்கறதுக்கு நம்ம கற்றுக்கணும். அதே மாதிரி ஒரு ஆக்டர், ஒரு ஆக்ட்ரஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் ஹேஷ்டேக் வாய்ஸ் கொடுக்குறீங்க. எக்ஸாம்பிள் #MeToo. இந்த மூலிமா தனக்கு நடந்த அப்யூஸ், ஹராஸ்மெண்ட்னால வாய்ஸ் கொடுத்த எல்லாருமே ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன பொண்ணுங்களுக்கும் இல்லை அதாவது பேக்ரவுண்ட் இல்லாத பொண்ணுங்களுக்கும் ஏன் வாய்ஸ் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாத்துக்குமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து போராட்டம் பண்ணினா மட்டும்தான் எல்லாமே நடக்குமா? அப்படிலாம் கிடையாது. மாற்றம் எல்லாமே உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் மாறுவாங்க. நீங்கள் மாறுங்க, உங்களை பார்த்து 4 பேர் பார்த்து 40 பேர் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே மாற ஆரம்பிச்சிருவாங்க. இதை வெறும் ஷேர் பண்ணுறதுனால மட்டும் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகிறது இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு குரல் கொடுத்து இதை ஒரு பெரிய எஃபெக்டிவான இதுவாக மாற்றணும். இதுக்கு எது ஹேஷ்டேக் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஹேஷ்டேக் வாய்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ்.